வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு ரியாக்ஷன் வீடியோ போடலான்னு தான் இருக்கோம். இப்போ பாரு ஆட்டத்தை தள்ளு நீ நீ தலைவா. அருவாளுக்கு பேர் போன ஊர் அது. அருவாளுக்கு பேர் போன ஊர்னா பொள்ளாச்சி. பொள்ளாச்சியா? கேட்டா பொள்ளாச்சியா? எப்படி பொள்ளாச்சி பக்கத்து போயிருக்கீங்களா? பொள்ளாச்சி பக்கத்து போய் பாருங்க, இளநீ பூரா வெட்டி சரிப்பாங்க. அருவாள்ன்ற அது வந்து அங்கே அந்த வீட்டில் வந்து அருவா இல்லாமல் இருக்கவே இருக்காது. யார் வீட்டுக்கு அருவா வச்சிருப்பாங்க, வீட்டுக்கு அருவா வச்சிருப்பாங்க. அது மாதிரி வீட்டுக்கு நம்ம வந்து இளநீ வெட்டி அந்த அளவுக்கு இருக்கும். பொள்ளாச்சியில் வந்து அருவா பொள்ளாச்சி தான். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். நான் கூட அந்த வீடியோ பார்க்கும்போது சரி திருநெல்வேலியோ இல்லை மதுரையோ திருப்பாச்சி இந்த மாதிரி சொல்லாருன்னு நினச்சேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆனால் யோசிச்சு 19 ஒரு பதில் சொல்லியிருக்காரு, பொள்ளாச்சின்னு. அவர் சொல்றது நியாயம் தானே. நான் எதையுமே பாசிட்டிவா எடுக்கிறது இல்லைண்ணே, நல்ல விஷயமா தான் எடுத்துக்கிறேன். களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன்சிலம் ஆனந்த பாட்டில் அம்மே நீ அடங்கு. ஐயோ சாமி, வேற இவர் எந்த வீடியோ பண்ணாலும் ஒரே ரியாக்ஷன்ல தான்டா இருக்கும். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. மகேஷ் பாபுக்கு ஆக்டிங் பண்ண தெரியாம கிடையாது, ஆனா ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் மாறாது. அது ஒரே மாதிரி தான் இருக்கும். மாப்பிள வா, காலம் சாப்பிட்டுருவோம். இப்போதான் மச்சான் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கு. நான் வாங்கி தரேன்டா, வாடா. மாப்பிள்ள வேணாம், மாப்பிள்ள விடு மாப்பிள்ள, நாளைக்கு போய்க்கிறோம்டா. இல்ல மச்சான் இன்னைக்கே போறான். வேணாம் மாப்பிள்ள, சொன்னா கேளு மாப்பிள்ள. வேணாம். நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்கா? இதெல்லாம் ஒரு போப்பாடா. இதே மாதிரி எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருப்பான். வாடா டீ சாப்பிட்டு சொன்னா வரமாட்டான். சரி நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொன்னா உடனே வந்துருவான். என்னை விட கேவலமான பிறவியை நான் இப்பதான் பாக்குறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போலாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். வா உடனே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படிமா. ஏன்டா இப்பதான் சாப்பிட்டு வந்த அப்படின்னு சொன்னா, இல்ல அப்படிதான் சொன்னேன், திரும்ப பசிக்குது வா போலாம் அப்படிமா. போய் சொல்ற சாமி கண்ண குத்தும். எல்லா கேங்லயும் இதே மாதிரி ஒருத்தர் இருப்பான் கண்டிப்பா. உங்க கேங்லயும் இதே மாதிரி ஒருத்தர் தானே? கண்டிப்பா அந்த வீடியோ டேக் பண்ணுங்க. எங்களால மை வச்சுக்க முடியும், ஏன்னா வச்சா என் மை தனியா தெரியும், அதனால நான் வைக்கிறேன். அவங்களுக்கு மை வச்சாலும் ஒண்ணுதான், வைக்கலனாலும் ஒண்ணுதான். அதனால அவங்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களால முடியாதுன்ற விஷயத்த தான் எங்களுக்கு வந்து வேண்டாம் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் சார் கேட்கிறேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிறேன்? நான் டிரைவ் பண்ணேன். ஸோ ரைட் போகும்போது பாத்தீங்கன்னா டோல்ல வந்து என்கிட்ட காசே வாங்கல. ஒரு டோல்ல தான் பார்த்தா 2 டோல்லையுமே வாங்கல. இல்ல நான் பேமெண்ட் எடுத்து கொடுக்குறேன், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 0 அடிச்சு கொடுத்துட்டாங்க என்கிட்ட. ரிட்டர்னும் நான் அந்த வழியா தான் வந்தேன், என்கிட்ட வாங்கவே இல்லை. சோ டோல் எல்லாம் எனக்கு ஃப்ரீயா தான் போனேன். இதுவரையும் கெட்டதே இல்லையா நீங்க டோல்? இல்ல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடந்துச்சா சார்? அது ஓஎம்ஆர் டோலா இருக்கும் சார், அங்க 0 இருக்கு. எந்த டோல்லயும் 0 கிடையாது. சரி, நான் செங்கல்பேட் டோல்லயும் மதுரவாயல் டோல்லயும் நான் போயிட்டா. இப்ப எந்த டோல்ல எப்பவுமே நீங்க பணம் கட்டுறது இல்லையா? ஆமா சார், நான் ஓட்டும் போது, நான் டிரைவ் பண்ணும்போது. ஓகே. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றி. இவங்க எப்பறம் இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு வந்து டோல்ல வந்து காசு வாங்கல, திரும்ப வரும்போது காசு வாங்கல, எனக்கு ஃப்ரீயா விட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? கும்பளங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. பொம்பளைங்க பொம்பளைங்க மோசம் இல்லைங்க, மோசம் நானும் இல்லைங்க, பொன்னைங்க ஐயோ பார்த்துட்டு எங்க அண்ணனை பார்த்துட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க சரியா கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. கவனிக்கலாம், திரும்ப ஒரு வாட்டி பாத்துக்கங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. பொன்னைங்க பெத்தவளும் பொம்பளதானே. எடிட்டர் இந்த வீடியோல பங்கம் பண்ணிருக்காரு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பூரா பயிலும் தூக்கி போட்டிருக்காரு. எல்லாரும் இங்க தான் இருக்கா? வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க. என்னடா இங்க போய் பாத்துட்டு இருக்க? ரிமோட் அங்க இருக்குடி, எடுத்து கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. கார்த்தி, காலைல 10 மணிக்கு சாப்பிட்டது, மணி இப்ப 12 ஆகுது, இன்னும் ஹேண்ட் வாஷ் பண்ணலையா நீ? போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா முதல்ல. அதான் பொள்ளாச்சிலடி, ஒரு 1 நாள்ல லஞ்ச் சாப்பிடுவோம். லஞ்ச் முடிச்சுட்டு மொத்தமா போய் கை கழுவி. ஏய் கார்த்தி, மாவு காலியாச்சுடா, கடைக்கு போய் மாவு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா? இருடி, மழை வர மாதிரி இருக்கு, ஒரு 10 மினிட்ஸ்ல எப்படி மழை வந்துடும். அதுக்கப்புறமா போறேன். குளிச்ச மாதிரி ஆயிடும், கடைக்கு போன மாதிரி ஆயிடும். ஓகே, எப்படி ஒரே கலர் 2 மாங்கா. என்னை விட கேவலமான பிறவியை நான் இப்பதான் பாக்குறேன். என்னங்க இந்த மாதிரி விஷயம் வந்து எல்லாருக்குமே நடக்கும். ஏன்னா
வாழைப்பழம் சோம்பேறியா இருக்கிறது வந்து அடிக்கடி வந்து நடக்கிறது தான். பொதுவாக ஒரு நாள் நமக்கு லீவ் எடுக்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு லேட்டாக தூங்கிட்டு காலையில் லேட்டாக எழுந்திருப்போம். காலையில் எழுந்திரிக்கும் போது மணி 11 மணி ஆயிரும். சரி இனிமே போய் என்னத்தை சாப்பிட்டோம், ஒரு வழியாக மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு திரும்ப எழுத்து போது தூங்கிடுவோம். சரி இன்னைக்கு நம்ம குளிக்கவே இல்லையே, என்ன பண்ணுவோம், சாயந்தரம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். சாயந்தரம் ஆனாக்கு அப்புறம் தான் தெரியும் சரி நைட்டு குளிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். நைட்டு ஆனாக்கு அப்புறம் தான் தெரியும் நைட்டு குளிச்சுட்டு நம்ம எங்கே போக போகிறோம், ஒரு வழியாக காலையிலே குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் குளிச்சுக்கலாம்னு தூங்கிடுவோம். காலையில லேட்டா இருக்கும் தான் தெரியும் குளிக்காம மூஞ்சி கழிட்டு வேலைக்கு போயிடும். சிறப்பான ஆள் நீ. சோம்பேறித்தனம் போட்டு அமுத்திரும். இதே மாதிரி எல்லா வகையிலும் நடக்கும். ஸோ ஆனால் இந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு கை கழுவாம போற அளவுக்கு நான் வாழைப்பழம் சோம்பேறி இல்லை. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் இந்த மாதிரி இன்ஸ்டால சில பைத்தியங்கள் நிறைய சுத்திக்கிட்டு இருக்குது. ரோட்ல போய் கேனத்தனமா வீடியோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்கலாம் பைத்தியம் நினைச்சு பயந்துட போறான். மாமா பயந்துட்டோம். எப்படா இதெல்லாம், இது வடநாட்டுல ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. பானிபூரி கடை அதிகமா இருக்கு, பஜ்ஜி கடை கம்மியா இருக்கு. பானிபூரி கடைகள் அதிகரிச்சிருச்சு, பஜ்ஜி கடை காணோம். இது ஒரு நல்ல பிசினஸா இருக்கு. ஹைவேல போய் எங்கேயும் திரும்ப இடம் இல்லைன்னா சைட்ல ஏறிக்கிறதுக்கு ஹைட்டா இருந்துச்சுன்னா போதும், ஒரு ஏணிப்படியை போட்டு அந்த இடத்துல ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேலை. இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. சபாஸ் சபாஸ் கெட்டிக்காரன். இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம். வேற வழியே இல்லைங்க. அண்ணா அக்காவை தூக்கி 10 ரூம் சுத்துங்க. வேண்டாம் வேண்டாம், நீ கீழே போட்டுருவ. பண்றோம் இதோ உங்களுக்காக. என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு பேச வார்த்தை இல்லை. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? இவங்க வீடியோ கீழே போய் நானும் கமெண்ட்ல பாக்குறேன், அந்த மாதிரி கமெண்ட் ஒண்ணு கூட இருக்க மாட்டேங்குது. இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? ஆனா இவங்க எங்க இருந்து இந்த கமெண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல இவங்க யாருக்கு, இவங்களுக்கு வந்து யார் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. ஒருவேளை இவங்களே ஆள் வச்சு நீ எனக்கு கமெண்ட் பண்ணு, அந்த கமெண்ட் எடுத்து நான் போடுறேன் அப்படின்னு பண்றாங்களா? இல்ல வேற வேற ஐடியில இருந்து இவங்களே கிரியேட் பண்ணி ஒவ்வொரு வீடியோ கீழே இவங்களே போய் மெசேஜ் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா வீடியோ கீழே போனா ஒரு கமெண்ட் கூட இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது, கழிவு தான் வச்சிருக்காங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இதெல்லாம் யாரா கேக்குறது, யாரா நீங்களா? This is an unwanted statement irrelevant to the current situation. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது போயிடலாம்னு தோணும். என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். நல்லா நல்லா இருக்கு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. திடீர்னு ரியாக்ஷன் வேற மாதிரி போகுது.